அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு பூனை வந்து என்ன பண்ணிச்சான், புளியை பார்த்துட்டு நம்மளும் வந்து உடம்பு ஃபுல்லாக கோடு போட்டுக்கலாம், போட்டால் புளி மாதிரி ஆகிடும்னு நினச்சின்னு சூடு வச்சுக்கிச்சான் உடம்பு ஃபுல்லாக. அது மாதிரி வந்து 20 வருஷமாக தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரம் பெறாத கட்சி வந்து தன்னை புளின்னு நினச்சிக்கின்னு, அதாவது உடம்பு ஃபுல்லாக கோடு போட்டுன்னு நிறையா முட்டாளுங்க வந்து பேசின்னு கிடங்க. அதுக்கு பின்னால் வேறு இந்த தரங்கட்ட லேடிஸுங்க, ஆபாசமாக பேசுகிற ஆண்கள், இது மாதிரி சொல்லி ஒரு கூட்டம் சுற்றி நிற்குது. மீதி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து இந்த நாய் கொலிச்சா மாதிரி, அது இன்னும் விஷயம் தெரியல, சூரியன் பக்கத்தில் போனால் நம்ம எரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அதுவே தெரியாமல் அதுங்க வந்து ரொம்ப நாளாக கொலிச்சின்னு கிடக்குது. அதுங்கெல்லாம் தன்னாலே எப்படியே கொலிச்சு ஒரு நாளைக்கு எல்லாம் சுடுகாடு போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் எக்ஸ்பிரியான டிக்கெட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுங்கெல்லாம் வந்து டைரெக்டாக போய் படுத்துடலாம், நேராக போய் சுடுகாட்டிலே போயிட்டு கம்முன்னு படுத்துடலாம். எல்லாம் போனாங்க. அதுங்கெல்லாம் வேற வந்து அரசியல் பேசி நிற்குதுங்க. இவ்வளோ வந்து தமிழ்நாட்டை இவ்வளோ வருஷமாக 75 வருஷமாக கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் நாங்கள் கெடுப்போம்னு கங்கணம் கட்டின்னு வர சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை கெடுத்தே தீர வேண்டும் என்று அவங்க பின்னால் ஒரு பெரிய கூட்டமே சுற்றி நிற்குது கமிஷன் பேஸில். இன்றைக்கி எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனலோட வைஸ் பிரசிடென்ட். இன்றைக்கி அவர் அந்த பதவி வந்து மத்திய ஆளுங்கட்சியால் கொடுக்கப்பட்டிருக்கின்றதுல மிக பெருமையான விஷயம். அவரோட தகுதியும் உங்களோட தகுதியும் ஒன்றும் கிடையாதுன்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களாம் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படியே பேசினவுன்னா அவர் ஒரு முதல்வர், அதுவும் இல்லாமல் அவர் மலை, நீங்களாம் வந்து மடுங்க. அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, பூனை சூடு போட்ட கதை, சூரியனை பார்த்து நாய் கொலிச்ச கதை. நல்ல ஒரு அறிவு இருக்கிறவன், அவர் ரேஞ்செலாம் அதிகம், அவர் பக்கத்துலாம் நம்ம போக முடியாது. மக்கள் செல்வாக்கு அவருக்கு உண்மையிலே அதிகமாக இருக்குது, நம்மள மாதிரி போலி பிம்பம் காட்டுறது கிடையாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவன் ஒரு நல்ல மானஸ்தனம் தான் பேசுவான். உடனே என்ன சொல்லுவீங்க, அரசியலுக்கு வந்தால் மானரவசம்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. எங்கள் அண்ணன் இல்லை, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் கௌரவம். அது எல்லாத்தையும் அவர் ஒன்று ஒன்றா செஞ்சிட்டாருன்னு ஏதோ மீதி இருந்தால் அதையும் ஞாபகப்படுத்துங்க, அதையும் செஞ்சு முடிச்சுடுவார் கண்டிப்பாக. அவர் எனக்கு நம்பிக்கை இது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் உயரத்துக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். தள்ளி நின்று பார்த்து சந்தோஷப்பட்டு நாங்கள்லாம் போயினே இருப்போம். அதாவது ரசிகர்கள், அதுதான் எங்களுக்கு தேவை. அவர் என்ன ஆசைப்பட்டாரோ, மக்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த இடத்துக்கு அவரை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து அண்ணன் போகிறதெல்லாம் இனிமேல் கடவுள் கையில் தான் இருக்குது. அதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இவ்வளவும் நாங்கள் எதுக்காக செய்யறோம்னா, ஒரு நடிகன் அப்படின்னு நாங்கள் செய்யலை, ஒரு சிறந்த அரசியல்வாதி சி ஜோசப் விஜய்ன்றவர் இன்னைக்கு மத்திய அரசாங்கமே அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னா பார்த்துங்க. அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லைன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அண்ணனுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாரோ அந்த அளவுக்கு அண்ணன் பின்னால் நாங்கள் நின்று சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க சி ஜோசப் விஜய். டிவிகே.